எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சோமாஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் சோமாஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வேக வச்சுக்கிடணும். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து இதில் சிக்கனை வேக வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கிடலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த சோமோஸில் சேர்க்குறதுக்கு நான் எலும்பில்லாத சிக்கன் தான் 350 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எடுக்க வருது. ஸோ நல்லாவே வெந்துருச்சு. இந்த சிக்கன் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு கையால் பிக்க வரும். இப்போ இதை தண்ணியிலேருந்து எடுத்துடுறேன். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி செய்கிறத விட நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாமேன்னு சொல்லிட்டு, பட் அந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி பிச்சு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த சோமாஸில் சேர்க்குறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் உள்ள மேல் தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் எடுத்துருக்கக்கூடிய 3 உருளைக்கிழங்குல இருந்தும் தோலை நீக்கிக்கிறேன். இப்போது எல்லாத்துலேயும் தோலை நீக்கியாச்சு. அடுத்து இதை நம்ம குட்டியாக கட் பண்ணிக்கிடலாம். இந்த சிக்கன் சோமாஸில் நம்ம சிக்கன் மட்டும் சேர்க்குறத விட இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்க்கும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு சிக்கனை வேக வச்ச மாதிரி உருளைக்கிழங்கையும் வேக வைக்கக்கூடாது. நம்ம நிறைய டிஷ்ஷஸ்க்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு சேர்ப்போம். பட் இதுக்கு அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இதை நம்ம குட்டியாக கட் பண்ணுறதுனால எண்ணெயில் வதக்கும் போதே இது நல்லா வெந்துடும். இப்போது இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இருக்கட்டும். அடுத்ததான் சோமாஸ்க்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிடணும். இன்றைக்கி நான் 4 கப் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சோமாஸை நாங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணி தான் செய்வோம். நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக சப்பாத்தி மாவில் செய்யலாம். இப்போது மாவு சேர்த்தியாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சாஃப்ட்னஸ்க்காக நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒன்லி ஆயில், சால்ட், அப்புறம் மாவு தான். இதை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எப்போவுமே மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போது இதுவும் இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. இது லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இந்த வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் இதை திரும்பவும் வதக்குவோம். அடுத்த இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே அரைச்சது, ஃப்ரெஷ்ஷானது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி ரொம்ப நாளைக்கு அரைச்சி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிடலாம். இந்த உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு சின்ன சைஸில் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துடும். இப்போது வெங்காயத்தோடு சேர்த்து உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். சில குழந்தைங்க பொட்டேட்டோ கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அடுத்ததாக இதில் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூட 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுனால உள்ள காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் பச்சை மிளகாயை கம்மியாக சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் வேகாமல் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன்.
அப்புறம் இதில் மிளகாத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் வீட்டிலேயே ரெடி பண்ணது. ஸோ இதுவும் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதில் வேக வச்சு பிச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டியாச்சு. அடுத்து இதை இறக்கி ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம சோமா செய்கிறதுக்காக வேண்டி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாவை நீங்கள் தேவைக்கு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கையும் தேவைக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்டா இஃப்தார் டைமில் நம்ம அடிக்கடி செய்ய வேண்டிய தேவை இருக்காது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாலை வந்து நம்ம கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கிடலாம். இன்றைக்கி நான் இந்த மாவை தேய்க்கிறதுக்கு சாப்பிங் போர்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மைதா ஃப்ளாரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து பால்ஸை வச்சு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மாவை சீக்கிரமே பிசைஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம செய்கிற ரெசிபி வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பரோட்டாவாக இருந்தாலும் சரி, அப்படி தான். இப்போது இந்த மாவை நான் ரோலிங் பின்னை வச்சு நல்லா பரத்தி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். நம்ம மாவை ரொம்ப கனமாக தேய்ச்சோம்னா சோமாஸ் வந்து திக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம அச்சில் வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தான். இப்போது இந்த அச்சில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து அச்சில் ஒட்டாமல் வரும். இதுலேருந்து ஒரு ஹாஃபை எடுத்து அச்சு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 3 விதமாக செஞ்சு காமிக்க போகிறேன். 2 வந்து அச்சு யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து ஃபோக்கை யூஸ் பண்ணி. இப்போது மாவுக்கு மேலே குழிவாக இருக்கிற பகுதி பக்கமாக இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை வந்து வேஸ்ட் ஆக்காமல் நம்ம திரும்பவும் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த அச்சை யூஸ் பண்ணி நான் தேவையான அளவு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதோட ஓரங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். மசாலா எதுவும் வெளியில் வராது. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததாக ஃப்ளார் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த அச்சை யூஸ் பண்ணி அடுத்த சோமாஸ் ரெடி பண்ண போகிறேன். இது சின்னதுங்கிறதுனால நான் இந்த மாவை வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த ஒன்று எடுத்து அச்சு மேலே போட்டுக்கோங்க. அடுத்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அகெயின் அதே மாதிரியே இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ஓரங்கள் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவு வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த அச்சில் வைக்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து அச்சில் வந்து ஆயில் தடவணும். அப்போ தான் வந்து மாவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 3ஆவது நான் செய்ய போகிறது, இதுக்கு அச்சு எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, கையாலே தான் செய்ய போகிறேன். மாவை அதே மாதிரியே நல்லா தேய்ச்சிட்டு ஷார்ப்பான விளிம்பு உள்ள மூடி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம மாவை நல்லா பெருசாக பருத்தி தேய்ச்சோன்னா நிறைய ரவுண்டு கிடைக்கும். ஆனால் நான் சின்னதாக தேய்ச்சிருக்கிறதுனால 2 ரவுண்டு தான் கிடைச்சது. இப்போது இதில் ஒரு சைடாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுக்கிடலாம். ஸ்டஃபிங்கை கார்னரில் வச்சுட்டோன்னா மடக்கும் போது வெளியில் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மடக்கணுன்னா அது வெளியில் வராது. இதோட ஓரங்களில் இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணேன்டா இது நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த ஓரங்களும் க்ளோஸ் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எனக்கு அச்சை வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி கையை வச்சு செய்கிறது தான் நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த 3 விதமான சோமாஸையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஆயிலை நல்லா சூடாக்கிட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் இந்த சோமாஸை சேர்த்துக்கோங்க. இதை 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதுக்குள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸை நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுனால உள்ளே வேகணும்னு தேவையில்லை, மேலே மட்டும் பொரிஞ்சால் போதும். இப்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி 2 டைப்பில் இருக்கக்கூடிய சோமாஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இஃப்தாருக்கு செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான மொறுன்னு சிக்கன் சோமாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.